கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் உம்முடைய சமூகத்தில் துதிப்பதற்கு முன்பதாக, பாடி ஆராதிப்பதற்கு முன்பதாக, இதோ உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை நீர் மூடி மறைக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, தயாபரரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் எங்கள் வயதை வாலிப வயதின் நாட்களுக்கு ஆண்டவரே ஒப்பா எங்களை மாற்றுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செட்டைகளின் நிழலிலே மூடி மறைக்கிறவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே, இரக்கத்தை காண்பிப்பவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை நிரப்புகிறபடினால நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த மாலை கூடுகைக்கு யாரையெல்லாம் நீர் முன் குறித்திருக்கிறீங்களோ, யாரையெல்லாம் இந்த இடத்துல அழைத்து வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறதான நோக்கம் சித்தம் உண்டோ, அந்த ஜனங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் நேர்த்தியாய் அழைத்து வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்மை தேடி வரக்கூடிய, உம்மை ஆராதிக்க வருவதற்குரிய எல்லா ஜனங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுவிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு விலக்கி மீட்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் ஆராதனையில் யாரெல்லாம் உம்மை துதிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, அவருடைய முகங்களை எல்லாம் பிரகாசமாக்குகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய முகங்களை எல்லாம் ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவரே, ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனியான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிருபைக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக, தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி, ஆண்டவரே, ஏழையும் எளியவர்களும் திக்கற்றவர்களுமாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களையும் அந்த கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்கிறவரே, கேட்டு அவர்களை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே, ரட்சித்து கொண்டிருக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, மீண்டும் மாலையிலே உம்முடைய சமூகத்தில் கூடி மனதார உம்மை துதிப்பதற்கு, மனதார உம்மை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரே, சில வார்த்தைகளை தியானிப்பதற்கு என் கர்த்தர் நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி, கர்த்தாவே, இந்த வாரம் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னுடைய மக்கள் ஆண்டவரே, தகப்பனே, செல்கிற பிரயாணங்கள் எல்லா போக்குவரத்திலும் உடைய தூதர்களை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எம்முடைய ஜனங்கள் எவ்வளவு நம்பிக்கையாய் உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கப்பா, எவ்வளவு நம்பிக்கையாய் உம்மை துதிப்பதற்கு இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நம்பி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் என் கர்த்தர் உம்முடைய கிருபையை வைப்பீராக, தயவை வைப்பீராக. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வேத வசனங்களின்படி ஆண்டவரே, நன்மைகள் குறைவுபடாதபடி
செய்யும்படி உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உம்முடைய ஜனங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் ஆண்டவரே காண செய்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் நீர் முடிசூட்டும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் பாடக்கூடிய பாடலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதை தொடர்ந்து ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெப குறிப்புகளை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் தயவுள்ள கரம் ஆண்டவரே இந்த மயத்திலே எழுந்தருளி அற்புதமான காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே ஒரு விசை கூட உடைய பலத்த கரத்துக்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலையும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அதைத் தொடர்ந்து வார்த்தைகள் ஜபங்கள் உண்டு. இப்பொழுது அருமையான பிள்ளைகள் மேலே வந்து சில பாடல்களை பாடுவாங்க. அருமையான பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றும் கூட ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனர்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனர்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம்முள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியாயதும் நெரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாய் இயேசுராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாம் பாடுவோம்.
குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. அப்படியே நாம் உட்கார்ந்த வண்ணமாக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து நாம் சில ஜெப குறிப்புகளுக்காய் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும்
ஓ என் உயிரே ஆண்டவரை போற்றி என்று சொல்லி கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, கர்த்தர் பாராட்டின ஜீவன் சுகம் பலன் யாவுக்குமாக நாம் இந்த நேரத்தில் மனதார கர்த்தரை துதிப்போம், மனதார நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கடந்த 2 மாதங்கள் உங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்ததற்காக, 2 மாதங்கள் உங்களை வழி நடத்தினதற்காக, 2 மாதம் உங்கள் மத்தியிலே கர்த்தர் அசைவாடினபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குறைகள் என்ன என்பதை பார்த்து அந்த குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, இயேசுவே உமக்கு நன்றியப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் பிடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கைவிடா கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கோட்டையும் அரணமாய் இருந்தவரே, இருப்பவரே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் துதிக்கிறதான இந்த நேரத்தில் ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலனை கர்த்தர் உங்கள் மத்தியிலே வைத்து கொண்டிருக்கிறார். உன்னதத்திலிருந்து சில கிருபைகளை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். உன்னதத்திலிருந்து சில தயவுகளை கர்த்தர் வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார், திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே ஆராதிக்கக்கூடிய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாகிய கர்த்தாவே, ஒன்றும் இல்லாமைகள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரே, ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குகிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கரத்தின் நிழலினால் மூடி மறைக்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையினால் எங்களை பாதுகாக்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தயவினால் எங்களை வழி நடத்துகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, தயவு பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, அன்பு பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த 19வது நாளிலும் உம்முடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு கிருபையை வெளிப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு தயவை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, வல்லவரே நல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நான் ஒன்று நினைத்தால்
நீர் ஒன்று செய்கிறீர் எல்லாம் நன்மைக்கு தானே. சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் எல்லாம் நன்மைக்கு தானே. எல்லாம் நன்மைக்கு தானே. ஆமென். எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்து கொள்ளும் நடத்தி சொல்லும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி சொல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. விசுவாச பானையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பானையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். ஆமென். கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. அப்படியே ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான், இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நன்மைகளை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்வதற்கு ஒரு வல்லமுடையவராய் இருக்கிறார். உங்களுடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், ஆனந்த சத்தங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ ஜீவ தயாபரராய் இருப்பவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரமும் உம்முடைய கிருபையுள்ள கரமும் எங்களை தாங்கினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக, ஆண்டவரே திருமண தடைகள் மாறுவதற்காக, ஆண்டவரே திருமணங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே நன்மை செய்யும்படியாக, ஆண்டவரே தகப்பனே திருமண வயதை தாண்டி இருக்கக்கூடிய குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக, ஏதோ ஒரு காரணத்தில் திருமண முறிவில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லா ஜெப விண்ணப்பங்கள், இந்த வாரம் முழுவதும் ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இந்த நேரத்திலும் இமானுவேல் அண்ணன் மேலே வந்து ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. நீங்கள் முழங்கால் படியிட முடிஞ்சவங்க நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளலாம். உட்கார்ந்து கொள்கிறவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். திருமண காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். திருமணங்கள் இந்த வருடங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாக அவங்க கிரியை செய்வதற்கு தேவன் வல்லமுடையவராக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் அவங்க ஒரு ஜெபத்தில் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் இணைந்து நீங்கள் அவர்களோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம்.
அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மாலை வேளைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா பகுதியும் இதுவரையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்று வேதம் சொல்லுகிறதையா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் கூட திருமணத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் திருமண தடைகளை பார்க்கிறோம். இயேசு சுவாமி, வயது முதிர்ந்து விட்டதே, என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிறவர்கள் ஏராளம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய காரியங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே வருத்தத்தோடும் வேதனையோடும் திருமணங்கள் தடைபட்டு நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கூட படிப்பு காரியத்தில் கூட படிப்பு குறைவாக இருக்கிறதினால் ஆண்டவரே திருமண தடைகள். இயேசு சுவாமி, உடல் பருமனமாக இருந்தால் திருமண தடைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, நல்ல வீடு இல்லை என்று சொன்னால் திருமண தடைகளை பார்க்கிறோம். வயது முதிர்ந்து விட்டால் திருமண தடைகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒருமித்து ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கிருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இப்பொழுது இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு உம்முடைய ஜனங்கள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பை ஆண்டவரே நாங்கள் சொல்லும் பொழுதே வானம் திறக்கப்பட்டு எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தடைப்பட்ட திருமணங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு போராட்டத்தினால் தடை இருந்தாலும், ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படாமல் தடை இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரை படிப்பு குறைவினால் தடை இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரை இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவரே மன உளைச்சல்கள் வந்து விடுகிறது, மன பாரங்கள் வந்து விடுகிறது, மன வேதனைகள் வந்து விடுகிறது, மன குழப்பங்கள் வந்து விடுகிறது, மன போராட்டங்கள் வந்து விடுகிறது. ஆனால் நெடுங்காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழியில் 13:12 சொல்லுகிறது இப்படியாக, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும் ஐயா. ஒருவேளை இப்படி நெடுநாளாய் காத்திருந்து இருதயம் இளைத்து வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே திருமண தடை எங்கிருந்தாலும் ஆண்டவரே அந்த தடைகள் உடைக்கப்படுவதாக, அதுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. இன்றைக்கு ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவரே நல்ல வரன்கள் வர வேண்டும் ஐயா. நாளை காலை நல்ல செய்திகள் கேட்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கொடுங்க, சொப்பனங்களை கொடுங்க, வெளிப்பாடை கொடுங்க. ஆண்டவரே, மணவாளனை காமிங்க, மணவாட்டியை காண்பீங்க. ஆண்டவரே, ஒருவேளை மனதிலே குழப்பங்களோடு இருக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ராத்திரியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டு. இங்கு ஏறெடுக்கிற ஜெபத்தின் விண்ணப்பம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எட்டுவதாக நாங்கள் கேள்விப்பட வேண்டும். இந்த ஜெபத்திற்கு பின்னாடி அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, சபையிலே இது நிமித்தமாக ஆண்டவரை ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஆம் என்று ஆமென் என்று பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான சகோதரிகளுக்கு மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் மீண்டும் நல்ல ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி அப்படியே வாழ்த்துக்களை தெரிவிங்க.
கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறபடி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் உங்கள் குடும்பத்தில் செய்வார். அல்லேலூயா. திருமண காரியம் என்று மாத்திரமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி மகளிர் தினமாக இருக்கிறபடினால மகளிர் தினத்துக்குரிய ஒரு செய்தியோடு நான் உங்களோடு அதை தியானிக்க நான் விரும்புகிறேன். இது மகளிர் தினத்திற்காக சொல்லப்படுகிற செய்தியாக இருந்தாலும் அது ஆண்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் வாசிப்போம் நீதிமொழிகளுடைய புஸ்தகம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை எப்படிப்பட்டதா? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ இந்த நாளில் கர்த்தர் அப்படி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். யார் எழுதி வச்சிருக்கிறா? இந்த வசனத்தை எழுதினது யார்? சாலமோனுடைய நீதிமொழிகள் லேமுவேல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் தொடங்குறத பார்க்கிறோம். சாமுவேலுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 1000 மறுமனையாட்டிகள். சரி, அதை நம்ம இப்போ தியானிக்கணும்னு நினைக்கிறேன். 1000 மனைவிகள் இல்லையா? ஒரிஜினலாக 1000 தானே சிஸ்டர்? 700 மனைவிகள் 300 மறுமறையாட்டிகள். ஓகே, கரெக்டு, கணக்கு கரெக்டு. அப்போ 1000. ஓகே, 1000 பெண்கள்னு வச்சுக்கலங்க. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவர் கடைசியாக கண்டுபிடிச்சாரு குணசாலியான ஸ்திரீ. இந்த 1000 பேரில் ஒருத்தர் கூட குணசாலியான ஸ்திரீ இல்லையா? நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து இன்னைக்கு சாயங்காலம் ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். எபிரேயர் 11 அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய 3 பெண்களை எடுத்தேன். சாராளை குறித்து, ராகாப்பை குறித்து, அப்புறம் மோசேயினுடைய தாய் தகப்பன் அப்படிங்கிறதுல மோசேயினுடைய தாயை குறித்து, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு திரும்ப பெற்றார்கள் அந்த வசனம். 4 பெண்களை எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி நேரத்தோடு ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் டோட்டலாக வேறு செய்தி ஒன்று கொடுத்தார். 1000 பேரை கட்டி ஒரு குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்கலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வந்துட்டுது. அப்போது வேதத்தில் பாவம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த குணங்கள் பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களுக்கும் இருக்கக்கூடாத சில குணங்கள். பெண்களை வச்சு தான் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம வாசிப்போம். அப்போ குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு தியானிக்கக்கூடிய சில வார்த்தைகளில் சில ஸ்திரீகளுடைய பெயர் இருக்கும். அந்த பெயர் எடுக்காதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். சரியா? முதல் பெயர் வாசிங்க பாப்பா. நீதிமொழிகள் 21:19 வாசிங்க பாப்பா. நீதிமொழிகள் 21:10. அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிங்க பாப்போம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கலாம். சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போய் உட்கார்றது ரொம்ப நலம் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு இல்லையா? அல்லேலூயா. அதனால நம்ம ஸ்டான்லி பிரதர் ஒரே சிரிப்பா இருக்குது. குணசேகரன் ஐயா சிரிச்சுக்கிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, இது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன? சண்டைக்காரியும் கோபக்காரியும் 2 ஸ்திரீகள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? சண்டைக்காரியும் கோபக்காரியும். அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா சண்டைக்காரியும் கோபக்காரியும்? பார்க்காம இருக்கோம் அப்படி சொல்கிறீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக இருக்காங்க சண்டைக்காரியும் கோபக்காரியும். ஆமாம், ஒரு காலத்தில் அப்படி தான். நம்ம ஊரில் இந்த பொது குழாய் இருந்த நாட்களில் பொது குழாயில் தண்ணி பிடிக்கும்போது தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ தேவ கிருபையில் அந்த இது இல்லை இல்லையா? இப்போ எல்லாருக்கும் வீடுகள்லேயே தண்ணி வருது. அப்போது அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் ஊர்லலாம் அப்போலாம் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்குறோம். கரெக்டாக கோயிலில் இந்த 2ஆம் மணி அடிப்பாங்க, ஃபஸ்ட்டு மணி அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு மணி அடித்த உடனே, அதாவது ரெக்கார்ட் போட்டு
பாட்டு படித்து ஃபஸ்ட்டு மணி அடித்த உடனே எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. 2ஆம் மணி அடிக்கும்போது அவர் எப்போ அடிப்பாங்கன்னா, ஒருவேளை ஐர்வாலோ குருவானவர் இல்லைன்னா அந்த உபதேசியார் வந்தாங்கன்னா அந்த 2வது மணி அடித்து இந்த ஆராதனையை துவங்குவாங்க. இதுதான் அந்த சிஎஸ்ஐயில் உள்ள ஒரு நடைமுறை. அப்போ சில அக்காமார், அந்த பெரிய அம்மாமாரெலாம் இருப்பாங்க, முதல் மணி அடித்து முடிக்கிறதுக்குள்ளே பைபிளை தூக்கிட்டு அப்படி போவாங்க. நான் பார்த்துருக்குறேன். அதே நாள் மறுநாள் குழாயில் தண்ணி வரும்பொழுது அப்படி வேகமாக போன அம்மாமார் போடுற சண்டம் அந்த கோயில் மணிச்சத்தத்தை விட அதிகமாக கேட்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கோயில் மணிச்சத்தை எப்படி கேட்கும்? அப்போது எங்கள் வீட்டில் அந்த தெருவில் இருப்போம் இல்லையா, அந்த யாராவது ஒருத்தருடைய சத்தம் வந்தோடனே அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சரியா? நம்ம ஊரில் வழக்கம் தானே. அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் பாட்டி அம்மையோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கும், இன்னொரு மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு செல்ல பேர் இருக்கும். அப்போ அந்த செல்ல பேரை சொல்லி, அங்கே பாரு சத்தம் வந்துட்டு, நான் தண்ணி வந்துட்டுன்னு இருக்கேன், கொஞ்சம் எட்டி பாருமா அப்படிம்பாங்க. என்னைய அங்கே போய் எட்டி பார்த்தா அங்கே எல்லாம் அங்கே தண்ணி வந்து சண்டைக்கு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஒரு ஸ்திரீ. அப்போ நம்ம வாழ்க்கையில் சண்டைகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சண்டைகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லலாம், உங்கள் ஆலோசனைகளை சொல்லலாம். அவர் என்ன சொல்லுறாரு? வண்டி எடுத்துகிட்டு பறந்துருவேன் அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டையா தான் வண்டி எடுத்துகிட்டு, அது நம்ம தப்பிக்கக்கூடிய வேலை. இப்போ நானே சில நேரத்தில் இங்கே உட்காந்துருவேன். அல்லேலூயா. அதனால் சண்டைக்காரி. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சண்டையும் கோபமும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வாதம் வருவதற்கு முன்பதாக அதை அடக்குகிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறவர். பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சண்டைகள் வருகிறது சகஜம்தான். மனிதனுக்கு கோபங்கள் உண்டு. கோபம் என்னக்கூடிய உணர்ச்சி இருக்குது, சண்டை அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த சண்டையும் கோபமும் வராதபடி பாதுகாக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் அது நல்லது, சண்டையும் கோபமும். அப்போ எத்தனை பேர் இந்த நாளில் நீங்கள் உறுதிமொழி எடுக்க போகிறீங்க, இனி நான் சண்டை போட மாட்டேன், இனி நான் கோபம் அடைய மாட்டேன்ட்டு? அல்ல, நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் அவங்க அம்மா கையை பிடிச்சி தூக்கி பார்க்க, அவங்க அம்மா அப்படி கையை இப்படி பண்ணுறாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ மக்களே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் கடினமான காரியம் தான். நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்தி பார்க்கணும். அப்போது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நாளில் நான் உருவ அமைப்பை வச்சு யாரையும் கிண்டல் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நாட்களில், அதாவது 1998 இந்த ரேஞ்சு இருக்கும், 98 99 நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். அப்போ 98ஆம் வருடம் நினைக்கிறேன், 99வது வருடம். அப்போது நம்ம ஜிபி சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கணபதி பிரான்ச்சில் தான் எங்களுடைய கம்பெனியுடைய அக்கௌண்ட். அப்போ தினமும் ஒரு 3 வேளை பணம் கட்ட போவோம். ஃபஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு இப்போ பேங்க் ஓப்பன் பண்ண உடனே போய் பணம் கட்ட போவோம். 2வது மத்தியான நேரத்தில் பணம் கட்ட போகும். 3வது அது சாயங்காலம் ஒரு 2 மணிக்கோ 3:30 மணிக்கோ அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே பணம் கட்ட போவோம். அப்போ நாங்கள் காசோலை கொடுத்துருந்தோம்னா சில நேரம் அது வந்துடும், அது நாங்கள் பணம் கட்டியிருந்தோம் பாஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி போய் அந்த பணத்தை கட்டுறதுக்கு போவோம். அப்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் பணம் கட்டுவதற்காக போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல கேஷியர், அப்போ 2 கவுண்டர் தான், 2 கவுண்டர்லையுமே ரொம்ப கூட்டம். அப்போது அங்கே ஒரு அம்மா, நல்ல கேஷியர் அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பொறுமையாக. பாவம், அவங்க கேஷ் விட்டுறக்கூடாது இல்லையா, நல்ல பொறுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சில பெரிய அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க அந்த கேஷ் கவுண்டருக்கு பின்னாடி கொண்டு சூட் கேஸில் கொண்டு பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட பணத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஷ் கவுண்டருடைய அந்த இதை அடைச்சிட்டு பின்னாடி திரும்பி அந்த அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த லைனில் நிற்கிறவங்கெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தரும் பேச மாட்டேங்காங்க. அப்போ நான் டக்குன்னு சொல்லிட்டேன், என்ன லைனில் நிற்கிறவங்கெல்லாம் மனுஷன்லாம் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. இது இப்படி சேர்ந்த உடனே எல்லாம் அங்கே திரும்பிட்டாங்க. அந்த அம்மா அது பெண்ணு நினச்சா அது உடனே சட்டானா எந்திரிச்சு அது காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கேன், அது சைஸே பயங்கரமாக இருக்குது. நல்லா முகத்தை பார்த்தா முகத்தில் கொஞ்சம் லைட்டாக மீச மாதிரி அந்த ரோமங்கள் வேறு இருக்குது. ஐயோ, தெரியாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளூர பயம். சரி, இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, நாங்களும் தான் லைனில் நிற்கும், நீங்கள் மேனேஜரை போய் பாருங்கள், உங்கள்கிட்ட கேஷ் வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையாகி போச்சு. அப்புறம் அதில் நானும் பக்கத்தில் உள்ள கவுண்டரில் கட்டிட்டு வந்துட்டேன். என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஆட்டோ எடுத்துகிட்டு
நேராக நான் வேலை பார்த்த இடத்துக்கு வந்துட்டுது. வேலை பார்த்த இடத்துக்கு வந்தவுடனே இந்த கேஸ் கட்டுறதுக்கு இந்த வளர்ச்சியாக ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வேலை பார்த்த முதலாளி, எதுக்கு அவரை கூப்பிடுறீங்கன்னு, இல்லை நேற்று வந்து என்கிட்ட ஒரு சண்டை போட்டார், அதனால் முடியும் பொழுது எனக்கு ஒரு 25,000 ரூபா ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுது அப்படின்னா. எத்தனாயிரம்? 25,000 98. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போம்லாம் அதுக்கு ரொம்ப மதிப்பு. ஏன்னா அப்போ தங்கமே கிராமே 400 ரூபா தான். சரியா, 400 கிராம் தான் எனக்கு தெரியும், நான் வாங்கியிருக்கேன். அப்போம்லாம் 400 ரூபா 480க்கெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்போ 1 கிராம் தங்கம். அப்போது அந்த அம்மா வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு டீசன்சி இல்லாமல் இப்படி சத்தம் போடலாம் வைக்கலாம்னு சொல்லி மறுபடியும் அந்த சண்டை கண்ட்ரோல் ஆகுது. 25,000 வந்து எனக்கு ஷார்ட்டேஜ் ஆகிட்டு, நீங்கள் தான் காரணம், நீங்கள் வந்து என்னை டென்ஷன் பண்ணி கொடுத்தது தான் காரணம் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் டென்ஷன் பண்ணாலும் பப்ளிக்னாலும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே வாக்குவாதங்கள் ஆகுது. பாவம் அது இந்த லெட்ஜர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போயிது. எவ்வளோ பணம் யாருக்கோ 25,000 அதிகமாக வர வச்சுட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு, யாருக்கோ வச்சுட்டுது. அப்போலாம் அந்த லெட்ஜரில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, கம்பெனி கிடையாது. அந்த லெட்ஜரில் எழுதுவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதை தவறுதலாக எழுதிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள்ட்ட பேசிட்டு, சரியம்மா நான் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறதேன். ஏன்னா நம்மளுக்கு பேங்க் தயவு வேணும் இல்லையா, பேங்க்காரங்களுடைய தயவு, அரசு அதிகாரிகள் தயவு வேணும். அதனால் இந்த ஓனர் சொல்கிறார், எதப்பா நீ மன்னிப்பு கேட்டுரு, அப்போ தான் அந்த அம்மா போவோம், இல்லாட்டி அது விடாது, அது பயங்கரமான சண்டைக்காரியாக இருக்குது, பைபிளில் சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்கம்மா, உங்கள் பணம் உங்களுக்கு கிடச்சிரும். எல்லார்ட்டையும் போய் அந்த செல்லான் என்ன பண்ணுது, வாங்கி வெரிஃபை பண்ணுது. அப்புறம் கடைசியில் சாயங்காலம் கண்டுபிடிச்சிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு தப்பாக என்ன பண்ணுச்சு, 25,000 வர வச்சு அதை டேலி பண்ணிட்டுது. ஆனால் மறுநாள் போனதுக்கப்புறம் அந்த அம்மா கூலாக வந்துட்டு, வளர்ந்தவர் எங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுது சிரிச்சுக்கிட்டே. போங்க, இந்தாங்க உங்கள் பணத்தை முதல்ல கொடுங்க, நீங்கள் கொடுத்துட்டு வெளியெல்லாம் போய் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் கட்டி வைக்கிறேன், இல்லைன்னா அந்த பக்கத்தில் பேக்கரியில் போய் டீ சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு என்னுடைய கேஷை வாங்கிடும். அல்லேலூயா. இப்படி சண்டைக்காரியும் கோபக்காரியமாக இருந்த ஒரு மக்களுக்கு இவ்வளோ ஒரு மனது மாறிட்டே அப்படின்னு நினச்சேன். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த இடத்துலேருந்து அது ரிட்டையர்ட் ஆகி தான் போச்சு. ரிட்டையர்ட் ஆகி ஃபேர்வெல் டே வைக்கும்போது என்னை கூப்பிட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த ஃபேர்வெல் நடக்குது, எல்லாருமே போகிறாங்க, ஸ்டாஃப்ஸ் தான் இருந்தாங்க, ஸ்டாஃப்ஸ் தானே ஃபேர்வெல்லில் இருப்பாங்க, ஒரு சிலர் இருந்தாங்க. அப்போ என்னையை பார்த்தோன்னா அந்த பாலசுப்ரமணியன் மேனேஜர், தம்பி நீங்கள் என்ன வந்திருக்கீங்கண்ணே, இந்த அம்மா தான் ஃபேர்வெலுக்கு வர சொன்னாங்கண்ணா. அப்படி, ஓ கதை அப்படியா அப்படின்னுச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா என்னென்னா, அந்த சண்டை கோபங்கள் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த சண்டையும் கோபத்தையும் விட்டு விடுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும், பெரிய ஒரு நன்மையாக மாறும். அப்போ இந்த நாளில் நீங்கள் முடிவு எடுக்கணும், ஒரு வேளை இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுகிறது நல்லது. அப்போ முதல் என்ன பேர் இருக்கக்கூடாது, சண்டைக்காரி, 2வது கோபக்காரி. அடுத்தால ஒருத்தரை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள், அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால் வீட்டில் தரிக்கிறதில்லை, சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அது வேண்டாம், அதோட நிப்பாட்டிடுவோம். இப்போ இந்த இடத்துல 7வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்குறாங்க. என்ன பேர்? முதல் பேர் வாயாடி. அல்லேலூயா. வாய் இருந்தால் பேசத்தானே செய்வாங்க, ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு வாயாடியும்னு போட்டிருக்கு. அவள் வாயாடியும், 2வது அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். சர்ச்சில் மட்டும் பார்க்கவே முடியாது. அப்படி இல்லை, நீங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. நான் தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வாயாடியாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், வேதத்தில் வாயாடி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எப்படி தான் நம்ம கிராமத்தில் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 + 300 அவர் எழுதுனது தான். சரியா? அப்போ அவர்கிட்ட எல்லா விதமான மக்களையும் டீல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. இந்த இடத்துல சொல்கிறது வாயாடி அப்படின்னு சொல்லுது. சில நேரங்களில் மெதுவான பிரதியுத்திரம் கோபத்தை மாற்றும். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கேட்கிறதற்கு முன்பதாகவே
மறு உத்தரவு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. இதுதான் அந்த வாயாடி அப்படிங்கிற வார்த்தை. அதாவது மெதுவான பிரதியுத்தரம். ஒருவேளை உங்களுக்கு நேராக உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ, உங்களுடைய தகப்பனோ, உங்களுடைய தாயாரோ, உங்களுடைய மாமனாரோ, உங்களுடைய மாமியாரோ, யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் குறையோ குற்றமோ செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைகள் குற்றம் இல்லாத நேரத்தில் அந்த தேவையில்லாதபடி உங்களுக்கு குறை குற்றம் சுமர்த்தப்படும் பொழுது நம்ம சாதாரணமாக எல்லாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்துருவோமா? நம்மளுடைய சைடில் உள்ள நியாயத்தை சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக முயற்சி பண்ணுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் வாயாடியாகவும் இருக்கக்கூடாது, அடங்காதவளுமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ வாயாடி, அடங்காதவள், இந்த 2 வார்த்தை வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியம். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது நம்ம சொல்கிறது அப்படியே ஆண்களுக்கும் பொருந்தும். அப்போ நல்ல அருமையான சகோதரிகளாக இருக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பெயர் அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது மெயின்டைன் ஆகும் பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா டென்சி நானும் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசிகிட்டே வந்தோம். அப்போ ஒரு காரியத்தை பேசும்போது டென்சி சொன்னால், பார்த்தீங்களா ஆண்டவரே நீங்கள் மன்னிச்சிட்டா கூட நீங்கள் இன்றைக்கும் அந்த இதை சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்களே. எங்கள் தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒரு அம்மா வாயாடி அதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். எப்பா இப்போ நல்லவங்களாக இருக்காங்களாப்பா, ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லைப்பாப்பா, அவள் வாயாடி, அவள் அடங்காதவா, அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அப்படி ஆயிடக்கூடாது, அதுக்கு தான் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் மறக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வந்தோம். இப்படி சில நேரங்களில் நமக்கே தோணுது. அப்போ மற்ற மக்களுக்கு என்னவாகும்? நிச்சயமாக தோறும். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். வாயாடி அடங்காதவள்ங்கிற பேரை எடுக்காமல் இருக்கிறதுக்கு 2 காரியம்தான். வேதத்தில் உள்ள வசனங்களை நான் எழுதி வச்சுருக்கேன். டைம் ஆனதுனால நான் சொல்லி முடிச்சதேன். மெதுவான பிரதியுத்திரம். என்ன அர்த்தம்? மெதுவான பிரதியுத்திரம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் அதிகமாக வரும் பொழுது நீங்கள் வாய்ஸை குறைச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் கோழையோ வீரம் இல்லாதவங்களோ கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் மெதுவான பிரதியுத்திரம் கொடுக்கறதுனால நீங்கள் கோழையா, நீங்கள் வீரம் இல்லாதவங்களா? இல்லை, நீங்கள் தான் விவேகி. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க, எத்தனையோ அவங்களுக்கு விரும்பத்தகாத காரியமாக இருந்தாலும் என்ன ஆகும்? அவங்க சகிச்சு கொண்டே இருப்பாங்க. எதற்காக? அந்த கொடுத்துருக்கிற வேலையில் ஒரு உண்மை வேணும், ஒரு உத்தமம் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ மெதுவான பிரதியுத்திரம். 2வது, ஒரு காரியத்தை கேட்கறதற்கு முன்பதாகவே பதில் சொல்லக்கூடாது. எது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் முழுவதுமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுகிறது. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எப்பா நான் வாயை திறந்தேன், அந்த அம்மா சொல்லுதாங்க, ஐயா நான் வாயைத்தாங்க திறந்தேன், வீட்டில் போய் நான் என்னன்னு சொல்லக்கூட இல்லை, அதுக்குள்ளே காவாசி தான் கேட்டுச்சு. எங்கள் வீட்டம்மா போட்டுச்சு பாருங்க சண்டை, நான் மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடலாமான்னு நினச்சேன் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கேட்கணும். எல்லாம் அது பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், சிலர் கேட்டாங்கன்னா முதல்ல அவங்கள தான் பேச விடுவேன். அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? பிரதியுத்திரம் சொல்லணும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திலே ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் அந்த படத்தில் இருக்கிறார். அதனால் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். இப்போ நானும் குணசேகரன் ஐயாவும் அன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்போது அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அந்த எல்லாம் முடிஞ்சுது, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு அறிவிப்பு சொன்னாங்க, நம்ம மத்தியில் மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்காங்க, அதனால் நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லணும். எவ்வளவு சுருக்கமாக சொல்கிறீங்களோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லணும். அவங்களுக்கு டைமிங்கே இல்லை, வளவலன்னு பேசுனீங்கன்னா நாங்கள் மைக்கை பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒரு மாவட்ட கலெக்டர் இருக்கிற இடத்துலையே நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணுமா? சுருக்கமாக இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் தேவ சமூகத்திலையும் போய் என்ன பண்ணணும்? வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காதபடி நீங்கள் நல்லா துதிக்கலாம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம், நல்லா ஆராதிக்கலாம், உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கலாம். சில பேச்சுகள் வளவலன்னு இருக்குத கர்த்தரே விரும்புகிறது இல்லை. அப்புறம் இப்போ நம்ம 2 பேர், இப்போ 4 பேரை பார்த்துட்டோம். சண்டைக்காரி, கோபக்காரி, வாயாடி, அடுத்தால அடங்காதவள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நீங்கள் வாசிங்க, நீதிமொழிகள் தான், எல்லாமே நீதிமொழிகள் தான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள்.
இந்த வசனங்களை குறித்து அதிகமான விளக்கம் தேவையில்லை. ஏன்னா முதல் வரி சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறாளாம்? தன் வீட்டை கட்டுகிறாள். வீட்டை மட்டும் கட்டலை. நீங்கள் 31ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களுக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார், அந்த 10ஆம் வசனத்துக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வச்சுருக்கிறாங்க குணசாலியான ஸ்திரீக்கு. அதில் நான் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு தியானிச்சுட்டு ஒரு வாக்குத்தத்தம் வசனத்தை போட்டு விட்டேன். எத்தனை பேர் வாசித்தீங்கன்னு தெரியல. அதில் பாருங்கள், அந்த புத்தி உள்ள ஸ்திரீ ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இந்த இடத்துல புத்தியில்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சு போடுகிறான்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருந்தால் கூட, அந்த குணசாலியான ஸ்திரீ ஒரு வயலையே விசாரித்து வாங்குறாளாம். எத்தனை பேர் வயலை விசாரித்து வாங்கியிருக்கிறீங்க? வயலா? வீட்டையே வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வயலை விசாரித்து வாங்கக்கூடிய அளவுலையும் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறவர்களாகவும் கர்த்தர் மாற்றுவார். குணசாலியான ஸ்திரியாகவும் தேவ சமூகத்தில் நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரியாகவும் இருந்துச்சிங்கன்னா போதும், கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்கள் தலையில் வச்சு அனுப்ப போகிறார். சில நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போது புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ புத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் புத்தி இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. புத்தி இல்லாமல் நமக்கு தோன்றதெல்லாம் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. ரகசியங்களை காக்கணும். அல்லேலூயா. ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். அப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், எப்படி அக்சால் போய் தன் தகப்பனிடத்தில் வயலை விசாரிச்சாய். நீர் எனக்கு கொடுத்துருக்கிற நிலம் எப்படிப்பட்ட நிலம்? வறட்சியான நிலம். எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தரணும்னு சொல்லி தான் தகப்பனிடத்திலே போய் முறையிட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நீங்களும் தேவ சமூகத்தில் முறையிடுகிறவர்களாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல புத்தியினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவார். நம்ம ஞானத்தில் குறை உள்ளவங்க தான், புத்தியில் குறை உள்ளவங்க தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாய் நாம் இராதபடி, ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாக, ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து ஒரு வயலை விசாரித்து வாங்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அல்லேலூயா. இந்த இடத்துல பெண்களை குறித்து 2 பேர் இருக்கிறது. ஒன்று எலும்புருக்கி, இன்னொன்று லட்சை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா, இந்த வேத வசனம், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள். லட்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? இலச்சை அப்படின்னு சொல்கிறோம்ல, வேதத்தில் போட்டிருக்கலாம். லட்சைனா என்னது? அவமானம். அல்லேலூயா. லட்சைனா அவமானம்னு அர்த்தம், வெக்கத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அதே நேரத்தில் தன்னுடைய புருஷனுக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் உண்டு பண்ணுகிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? எலும்புருக்கியாக இருக்கிறாங்க. எலும்புருக்கிங்கிறது ஒரு வியாதி, எலும்புருக்கிங்கிறது ஒரு நோய். என்ன சொல்கிறாங்க? போனில் வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண்ணை பேர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் நல்ல குணசாலியான ஸ்திரியாக இருந்து உங்கள் வீட்டையாவுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கிரீடமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல இந்த பெயர் வாங்காதபடி உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, கணவர் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தின் உறவினர்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் தாய் தகப்பனாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்காங்க, எந்த காரணத்திலும் அவங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய மக்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 15:25 வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 15:25. அகங்காரியுடைய வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா? மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அகங்காரியினுடைய வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெண்களுக்குடைய பெயர் அகங்காரி. என்ன பேரு?
அகங்காரி. அகங்காரியுடைய வீட்டை யார் பிடுங்குவாராம்? கர்த்தரே பிடுங்கி போடுவாராம். அகங்காரி. அகங்காரி, அகங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையுமே மதிக்காத ஒரு தன்மை. யாரையுமே மதிக்காத ஒரு தன்மை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வருது? அந்த வீட்டை கர்த்தர் பிடுங்கக்கூடிய அளவில் கர்த்தர் மாற்றுவார். வேதத்தில் உதாரணம் இருக்குது. ஏசபேல்னு ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, பெரிய அகங்காரி. கடைசியில் எசபேலுடைய ரத்தத்தை யார் நக்குச்சு? நாய் நக்கினது. வேதத்தில் வசனம் எசபேல். இதுதான் வேதத்தில் உள்ள உதாரணம். அப்போ அந்த எசபேல் வந்து பெரிய ஒரு அகங்காரியாக இருந்தாள். அதை குறித்து தியானிக்கணும்னா அது பெரிய சப்ஜெக்டு. அப்போ அந்த எசபேலுடைய குணங்கள் நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வராதபடி நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மறைமுகமாக நம்மளை அப்படியே கேட்ச் பண்ணக்கூடிய பாவங்கள். அப்போது இந்த இடத்துல போட்டிருக்கிறது, அகங்காரியுடைய வீட்டை கர்த்தரே பிடுங்கி போடுவாராம். ஒரு நாளும் சரி உங்கள் வாழ்க்கையில் அகங்காரங்கள் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய அரசியலிருந்து கூட சொல்லலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. அகங்காரமாக இருந்து கடைசியில் தேசத்தில் மறக்கப்பட்டவங்களாக மாறியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். அப்போ அகங்காரியுடைய வீடு கர்த்தரால் பிடுங்கப்படுது. அப்போ அகங்காரம் இல்லைன்னா கர்த்தரால் அந்த வீடு என்ன பண்ணப்படும்? பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நிறைவாய் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்ப்போம். சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அல்லேலூயா. இது இந்த இருக்கிற பேர்லேயே ரொம்ப மோசமான பேர். சாவிலும் எப்படிப்பட்டவளாக இருக்காங்களாம்? அதிக கசப்புள்ளவள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வாழ்க்கையிலோ வராதபடி கர்த்தரிடத்தில் ஒரு பாதுகாப்புக்காக நம்ம என்னாலும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது, நான் கோபக்காரியாக இருக்கக்கூடாது, அகங்காரியாக இருக்கக்கூடாது, வாயாடியாக இருக்கக்கூடாது, அடங்காதவளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயதுலேருந்தே கற்றுக் கொடுங்க. உங்கள் குடும்பத்தின் மக்களுக்கு சிறு வயதிலேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய நன்மைகளையும் கொண்டு வரும். அதனால் மீண்டும் உங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாய் கூட கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதனால் இத்தனை காரியத்தை நான் சொன்னேன், இப்படிப்பட்ட பெண்கள். ஆனால் இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் அந்த 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் உள்ள சில வசனங்களை நான் சொல்கிறேன். 16ஆவது வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசிங்க பார்ப்போம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இந்த பெண்கள் தினத்தில் வந்திருக்கிற உங்களை நான் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வயலையே விசாரித்து வாங்கக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுத்து திராட்சை தோட்டத்தை நாட்டக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு இடம், அதுக்கப்புறம் தான் வயல் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அளவு இருக்குது. அப்போ இந்த நாளில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தின் மக்கள், உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் வரும் பொழுது ஒரு வயலை விசாரித்து வாங்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2வது வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இது பெண்கள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்குமா. நீங்கள் நெல் அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் அறுவடைக்கு அந்த கதிர் அறுக்கிறதுக்குன்னு சில பெண்கள் உண்டு, அழகாக இருப்பாங்க. அது அருவா வச்சு அப்படியே அறுத்துட்டு போவாங்க. அப்போது அந்த கதிர்கள் அறுக்கிறது, அந்த அறுவடை அப்படிங்கிறது அந்த அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளே நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதனால் நான் உங்களை ஆசீர்வதிக்கேன். சில நன்மைகளை எல்லாம் நீங்கள் அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சில நன்மைகளை நீங்கள் அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்குது, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வியாபாரத்தில் இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய வியாபாரத்தில் இருக்காங்க. நான் இப்போ இன்றைக்கி காலையில் இந்த பெண்கள் பற்றி சில வாட்ஸ்அப்பில் சிலர்லாம் அனுப்பி விட்ட நிறைய அதை படித்தேன். அப்போ அதில் எனக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டது ஒன்று பிடிச்சிருந்தது. நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்த காஃபி டே அப்படின்னு சொல்லி ஒரு மால்லலாம் இருக்கும். காஃபி டே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காஃபி டேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க? காஃபி குடிச்சிருக்கீங்களா? அது குடிக்கவே முடியாது, அது அப்படி இருக்கும். ஆனால் அது ஆமாம், அது நிறைய காஃபி வெரைட்டிஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார். அவர் இப்போ வெளியூரில் இருக்கார். அவர் இந்த ரேஸ் கோர்ஸில் இருக்கிற காஃபி டேக்கு கூப்பிட்டு துறவா நிறைய பேசணும்னு சொல்லிட்டு அந்த காஃபி டேயில் போய் நீங்கள் எவ்வளவு நேரம் உட்காந்து பேசினாலும் அவனே வந்து ஆர்டர் கேட்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ நேரம் பொழுதன்னைக்கு நீங்கள் உட்காந்து பேசலாம். அதுதான் அந்த காஃபி டேயில் உள்ள பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதனால் நல்லா காஃபி டேயில் நல்ல ஒரு அருமையான இடத்துல உட்காந்து பல கதைகளெல்லாம் பேசிட்டு அந்த போகிற நேரத்தில் தான் காஃபி ஆர்டர் சொல்லுவோம். அது காஃபி குடிச்சிட்டு போவோம். அப்போ அந்த காஃபி டேயுடைய உரிமையாளர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் உலகம் முழுவதும் நம்ம இந்தியா முழுவதும் இருந்துச்சு. திடீர்னு கடன் பிரச்சனை அதிகமானதுனால அந்த காஃபி டேயுடைய உரிமையாளர் வந்து என்ன பண்ணாருன்னா தற்கொலை பண்ணிட்டார், சூசைட் பண்ணிட்டார். அது பேப்பர்லலாம் பெரிய அளவில் செய்தியாக வந்துச்சு. அப்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி கடன், அந்த கடன்லேருந்து வெளி வர்றதுக்கு அவருக்கு அந்த ஞானம் இல்லை, நிர்வாகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த ஒரு கூவ மாதிரி போகக்கூடிய சாக்கடை போகக்கூடிய ஒரு நதிக்குள்ளே போய் விழுந்து இறந்துட்டார். ஒரு இறக்கிறதுக்கு தெரிந்தெடுத்ததை பாருங்கள். அந்த நாட்களை பத்திரிகையில் அது ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு அந்த காஃபி டே ஓனருடைய அந்த மனைவி அதை பொறுப்பெடுத்து கிட்டத்தட்ட 18 மாதத்துக்குள்ளே நட்டத்தில் போன அந்த காஃபி டேயை லாபத்துக்குள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி கடன் அடைச்சிட்டாங்களா அந்த அம்மா. அல்லேலூயா. ஒரு உலக மக்களுக்கே இவ்வளோ ஞானம் கொடுக்கப்படுது அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போ தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். அப்போ அவங்க எல்லாருமே இந்த கடையை மூடலான் இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு தான் தெரிஞ்சுது இது பிரயோஜனமான ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இப்போ அதே காஃபி டே இருக்குது, அதே எல்லா இடத்துலையும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலக மக்களுக்கு அப்படி ஞானம் கொடுக்கப்படுது. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பிரயோஜனமாக நீங்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறான். அதை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் எப்போ சிறுமையானவர்களுக்கு உங்கள் கையை திறக்க முடியும், ஏழைகளுக்கு உங்களுடைய கரங்களை நீட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தான். சில நேரங்களில் உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளில் நீங்கள் கொடுக்கறது பெரிய காரியம்தான், அதுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் மனசார சிறுமையானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த விமன்ஸ் டேயில் நான் உங்களை அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது, ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். 2வது, வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்து சில நன்மைகளை நீங்கள் அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அடுத்தபடியாக 3வது நிறைவாக நான் சொல்லி முடிக்கிறேன். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாங்களாம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். அதனால் மீண்டும் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்து ஒரு வீட்டை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு வீட்டை கட்டி எழுப்பக்கூடியவர்களா, ஒரு வயலை விசாரித்து வாங்கக்கூடியவர்களாய் நல்ல ஞானங்கள் கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அநேகருக்கு சாட்சியாக வாழ்க்கை மாறணும், அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக நான் மாறணும். ஆண்டவரே, நான் சண்டைக்காரியும் கோபக்காரியும் வாயாடியும் அடங்காதவளுமா இராதபடி, எலும்புருக்கியா இராதபடி, ஆண்டவரே என்னுடைய எல்லா குணங்களை ஒரு நற்குணசாலியாய் மாற்றுங்கன்னு சொல்லி சில தவறுகள் சில குறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா இன்னைக்கு நீங்கள் அந்த தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜபங்களுக்கு சில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்கள் தலையில் வச்சு அனுப்ப போகிறார். தன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா
இரக்கம் வருவான். இந்த நாளில் ஏதாவது சில குணங்களை நான் விடணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த விடக்கூடிய காரியத்துக்காக உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி சில பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது சரீர ரீதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். எல்லா பலவீனங்களை மாற்றி நீங்கள் அறிக்கை செய்யக்கூடிய குறைகளை கர்த்தர் மன்னித்து உங்களை நிறைவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த நாளிலிருந்து சில நன்மைகளை காண பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த மாலை கொடுகைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே ஊழியராக இருந்து நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தேவக்கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சிறு பெண் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா சிறு பெண் பிள்ளைகள் ஆண்டவரே, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய எல்லா சிறு பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய தூதர்களாலும் உடைய செட்டைகளின் நிழலினாலும் மூடி மறைத்து கொள்ளப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்கள் மங்கள காரியங்கள் நடக்கட்டும். ஆனால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தில் உமக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தில் பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஆண்டவரே நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரியாய் பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே அம்மாவாய் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காக ஆண்டவரே, முதிர் வயதுள்ளவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறப்பா. எல்லாரும் ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை நான் பார்க்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி இது மாத்திரமே அவங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்குதுப்பா. இந்த மன விருப்பத்தை எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றுங்கப்பா. மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரர் பகுதியில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இந்த வாரம் முழுவதும் மாலை நேரத்தில் நடைபெறுகிற எல்லா கொடுகையிலையும் கர்த்தர் ஜனங்களை அழைத்து வருவீராக. தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை கூடுகளை கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர்